உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு என்னுடைய நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்க போகுது, என்ன கொடுப்பனை இருக்கு, இந்த மாதம் கிரகங்கள் என்னை எப்படி எல்லாம் இயக்க போகிறது, எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நான் எதெல்லாம் பார்ப்பேன், எதுல கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறோம். அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா, ராகுவின் ஆகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இருக்கிறதுலே பெரிய ஒரு 100 நட்சத்திர தொகுதி தான் இந்த நட்சத்திரம். சதய நட்சத்திரம் தான். காலபுருஷனுடைய 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அப்படியே ராகுவுடைய சஞ்சாரத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடிய, எல்லாருடைய ஆசையும் நிறைவேற்றி தரக்கூடிய, எல்லாரையும் அழகா அப்படியே வேலை வாங்க தெரிந்த ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை புரிந்திய ஒரு நட்சத்திரம் உண்டு என்றால் இந்த 27 நட்சத்திரத்தை அது சதயம் தான். அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 வருட ஜூன் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகிறது, கிரகங்கள் என்ன மாதிரியான நிகழ்வுகளாம் நிகழ்த்த போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா அப்படியே 12ஆம் இடத்துல இருந்த நட்சத்திரநாதன் காலபுருஷனுக்கு இப்ப 11ஆம் இடத்தில் வந்திருக்கிறார். தலைக்கு மேல ராகு வந்துருது, நல்லதா கெட்டதான்றத ஒரு பக்கம் அடுத்து பட்டிமன்றத்துல வச்சுக்கலாம். இப்போதைக்கு இருக்கிற கிரக அமைப்பெல்லாம் பார்க்கும்போது 2ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் 2ல அமர்தல் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம் தாங்க. ராசிநாதன் வீட்டுக்கு நட்சத்திரநாதன், நட்சத்திரநாதன் வீட்டுக்கு ராசிநாதன்ற மாதிரியான ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. நல்லா காசு வரும். நீங்க ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அவங்க பில்லு கட்டுவாங்க. அந்த மாதிரி உங்க வேலையை ஷேர் பண்ணிக்கிறது, உங்களுக்காக சில பேர் வந்து உதவ முன் வருதல் அப்படின்ற மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த ஜூன் மாதம். தேவையில்லாத கவலை, தேவையில்லாத சங்கடம், மனசு ஏதோ ஒண்ணு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்குன்ற மாதிரியான ஒரு அமைப்பு, உடம்பெல்லாம் படுத்துதே அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையில 7ஆம் இடத்து கேது உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருப்பார். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். யாரை பார்த்தாலும் எனக்கு பேச பிடிக்கல, நல்லா பேசிட்டே இருந்தேன், திடீர்னு எனக்கு ஞானம், மார்க்கம், தனிமை, சித்தர்கள், நிம்மதி, யோகம், ஹீலிங் எனர்ஜி, பிரபஞ்சம், பிரம்ம முகூர்த்தம், இந்த மாதிரிக்கெல்லாம் காதுல உழு. திடீர்னு நான் யோகா பண்றேன்னு சேர்ல உட்காந்து மேல கீழே கை கால் ஆட்டுறது, திடீர்னு நான் எக்ஸசைஸ் பண்றேன்னு ஓடுறது, யாரும் என் கூட பேசாதீங்க, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாங்க, டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிக்கிறது அப்படின்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வந்து அப்படியே ஒளிஞ்சிக்கக்கூடிய தன்மை எல்லாம் இந்த தடவை நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்க யாரும் மதிக்கல, என் கூட யாரும் பேசல, என்னை யாரும் கண்டுக்கல, நேற்று வரைக்கும் என்கிட்ட சுத்திட்டு இருந்தவங்க இன்னைக்கு பார்க்கல, என்ன பார்த்து வளர்ந்தவன் என்ன மதிக்கல அப்படின்ற மாதிரி ராகுடைய காரகத்துவம் இந்த பக்கம் இயங்க போகுது. ஸோ சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஜாலியா இருக்க போறீங்க இந்த ஒரு மாசம். ஒரு பக்கம் இப்படி, ஒரு பக்கம் அப்படி, இந்த மனசை போட்டு உங்களை பாடா படுத்தக்கூடிய அந்த தன்மை இருக்கு பாத்தீங்களா. சொல்ற எனக்கே இப்படின்னா நடந்துக்கிற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால மன ரீதியான போராட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான். சூச்சகமா ஒரே வார்த்தையில சொல்றேன். அன்னெசரி தேவையில்லாம மனசை கை விட்டுறாதீங்க. மனம் என்ற ஒரு கல்வி மட்டும்தான் உங்களை மகத்துவமான வாழ்வியல் நோக்கி நகர்த்தும் என்பதுதான் உண்மை. கேது ராகு சஞ்சாரங்கள், தலைக்கு மேல ராகு இருக்கும்போது 7ஆம் இடத்தில் கேது இருக்கும்போது, 7ஆம் இடத்தில் கேது அப்படின்னு சொல்லும் போதே 2 விஷயங்கள் நம்மளுக்கு நினைவுக்கு வரலாம். ஒண்ணு, நம்மளுடைய ஸ்பௌஸோட உடல்நிலை, அதுல ஏதாவது ஒரு சின்ன மருத்துவ பிரச்சனை, மருத்துவ விஷயங்கள், இல்ல அவருக்கும் எனக்குமான ஒரே இடத்துல தான் இருக்கோம், நாங்க 2 பேசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் கொண்டு போகலாம். இன்னொன்னு, தனிமைப்படுத்தப்படுதல், தடை வருதல், கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள். நான் சொசைட்டி தான் 7ஆம் இடம், பார்ட்னர்ஷிப் 7ஆம் இடம். அப்ப சொசைட்டில எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லையோ, என்னை பாக்குறவங்க என்னை ஒழுங்கா புரிஞ்சுக்கலையோ, ஒழுங்கா எனக்கா இத்தனை நாள் மதிச்சவன் என்ன இன்னைக்கு மதிக்கலையோ அப்படின்ற மாதிரி. நான் வாக்கிங் போகும்போது தினம் குட் மார்னிங் சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன பார்க்காம கண்டுக்காம போயிட்டாங்க அப்படின்னு அதை பத்தி உட்காந்து 1 மணி நேரம் வீட்டுக்கு வந்து யோசிக்கிறது அப்படின்ற மாதிரி. எதிர்பாலினத்தவர், எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க, உங்களுடைய ஸ்பௌஸ், உங்களுடைய பார்ட்னர்ஸ், சமுதாயம், இதன் மீது நீங்கள் கொஞ்சம் விலகி இருத்தல், இல்ல அவர்கள் விலகி இருப்பதாக நீங்கள் ஒரு கற்பனை செய்து கொள்ளுதல் அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. அப்ப மொத்தத்துல என்ன பண்ணா, மனசை கொஞ்சம் பக்குவப்படுத்தி தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டிய தன்மைதான். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனா என்னை வீட்டுல புரிஞ்சுக்கல, நான் மாடா உழைக்கிறேன், வந்து இது பண்ணல, எனக்கு அது பண்ணல, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு வேலை இருக்குன்னு இருக்கிற வேலையெல்லாம் இழுத்து போட்டு சென்று செய்யக்கூடிய ஒரு தன்மையில் உங்கள் சனி அங்க இயக்குவார். ஏன்னா 2ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்தல்ன்றதே காசு, பணம், துட்டு, மணி வர ஆரம்பிச்சிடும். அது வர்றோம்னா நம்ம வேலை செய்யணும்ல.
இப்ப வேலை மூலமாக உங்களுக்கு பணம் வருதல் அப்படின்றதெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய ஃபாரின் சம்பந்தப்பட்ட டூர் போறது, வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் சார்ந்து ஒரு விஷயங்கள் உங்க கைக்கு வருது, ஒரு நல்ல தகவல் சேர்றது, இந்த மாதிரியான நல்ல விடயங்கள் எல்லாமே நடக்க போகிறது. அதை தாண்டி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் 15 தேதி உடம்பில் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு மே 25ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் நீங்க எந்த வயதை ஒத்தவர்களாக இருந்தாலும் சரி, சதய நட்சத்திரக்காரர்கள் சளி தொந்தரவில் மாட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ஏன்னா புதன் அப்படின்னால இதெல்லாம் கிரியேட் பண்ணக்கூடிய ஆள், சரியா? அதனால அந்த வீட்டுல உட்கார்ந்து குரு என்ன பண்றாரு, டைரக்டா உங்களுடைய நட்சத்திர நாதனை இங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கண்டிப்பாக காற்று அப்படின்ற ராசி தான் உங்களுடைய ராசி. அந்த இடத்தில் காற்றின் மூலமாக பரவக்கூடிய தொற்று நோய்கள் வியாதிகள் மூலமாக உங்களுடைய உடல் நிலையில் மிகுந்த கவனம் தேவை. ஏன்னா சூரியன் இன்னும் அந்த வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் மருத்துவம் தேவைப்படக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கும். நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போறது, மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரை வாங்குறது, தொண்டை பிரச்சனை வர்றது, இஎன்டி ப்ராப்ளம் வர்றது, தொண்டை தான் முதல்ல கட்டுறது. பேசும்போது பேசியே மீட்டிங் நிறைய பேசி தொண்டை வலி வருது, என்னதான் பேசினாலும் பேசி பலனே இல்லைன்ற மாதிரி வெக்ஸாகி போறது, ஒன்னா பேச முடியாம போறது, இல்ல பேசி வெக்ஸாக போறது, இந்த மாதிரி 2 விதமான நிகழ்வுகளும் நடக்க போகுது. அது வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய சூழல் பொறுத்து அது நிகழ்வலாம். நம்மளுக்கு உடம்புக்கு வந்தா கூட பரவாயில்ல, பேசாம வாயை மூடிட்டு இருக்கலாம். அந்த வெக்ஸாகி பேசி டென்ஷன் ஆகுதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால நம்ம அப்படி வேண்டிக்கலாம், ஒரு 3 நாள்ல மாத்திரை சாப்பிட்டா சரியா போயிடும். அதனால மிஸ்டர் தன்வந்திரி பகவானே என்னை கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூன் மாசத்தை நீங்கள் கடக்க ஆரம்பித்து விடுறது தான் நல்லது. முதல் 15 நாட்களுக்கு உடல்நிலையில் மிகுந்த கவனம், வார்த்தைகளில் மிகுந்த கவனம். தேன் தடவிய வார்த்தை மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். இல்லாட்டி இந்த நீங்க பேசுன ஒரு வார்த்தைக்காக குடும்பம் ஒரு ஒரு உச்ச இதுக்கு போற மாதிரியான சூழல் அமைந்துடும். குழந்தைகள் மீதான ஒரு கண் வச்சுக்கோங்க. குழந்தைங்க ஏத்து பேசுறது, குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் பண்ண வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஓடுவது, நீங்கள் உழைப்பது, கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய இடம் தான், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இடத்தில் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய அமைப்பாக இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். அதுதான் விஷயம். ஸோ 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த 4ஆம் இடத்துலதான் போயிட்டு முதல் 15 நாட்கள் சூரியன் சஞ்சாரம் பண்ண போறாரு. கூடவே புதனும் இருக்க போறாரு. அப்படின்ற போது இந்த வீடு, மனை, வண்டி, வாகனம், உடைமை சார்ந்த அமைவிடம் சார்ந்த 4ஆம் இடம்ன்றது அமைவிடம். நிறைய பேருக்கு ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு ரெசிடென்ஷியல்ஷிப் கிடைக்குமா, எனக்கு PR கிடைக்குமா, எனக்கு அது கிடைக்குமா, இது கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூல நீங்க மாட்டிருந்தீங்கன்னா அதுல இருந்தெல்லாம் வெளியில ரிலீஸ் ஆகி வந்துருவீங்க. உங்களுக்கான வீடு, உங்களுக்கான உடைமைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்க வெளியூர் வெளி மாநிலத்தில் இருந்தா இந்தியாவுக்கு வர்றதுக்கும், இந்தியாவில இருந்தீங்கன்னா நீங்க அங்க போறதுக்குமான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. குழந்தைகள் பற்றிய கவலை கொஞ்சம் மேலோங்க கூடும். இன்னும் சொல்ல போனா இந்த 3க்கு 2 அப்படின்னு சொல்லும்போது இன்னும் இப்படியே நீங்க திரும்பி யூட்டன் எல்லாம் போட்டு வந்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்புங்க, உங்க மாமியாரா இருந்தாங்கன்னா மருமகள் பத்தி நீங்க கவலைப்படுவீங்க. நீங்க மருமகளா இருந்தா உங்க மாமியாரை பத்தி கவலைப்படுவீங்க. இது 2ல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025ஆவது வருடம் ஜூன் மாதம் முதல் 15 தேதிகள் நிகழ்ந்த வண்ணம் தான் இருக்கும். அது நல்ல மாமியாரா இருந்தாலும் சரி, அது நல்ல மருமகளா இருந்தாலும் சரி. நல்ல மாமியாரா இருந்தா, நல்ல மருமகளா இருந்தா அது சம்மந்தப்பட்டு கவலைப்படுவீங்க. உங்க மனசுக்கு ஒவ்வாத மாமியாரோ, மனசுக்கு ஒவ்வாத மருமகளா இருந்தா அந்த விஷயத்தை சொல்லி நீங்க கவலைப்படுவீங்க. ஸோ மாமியார் அப்படின்ற விஷயத்திலும் மருமகள் அப்படின்ற விஷயத்திலும் கொஞ்சம் ரிவைஸ் வைஸாவா கொஞ்சம் கவலைகளும் பிரச்சனைகளும் கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டம். பார்த்து கவனமாக வார்த்தையில் தேன் தடவிய வார்த்தைகள் தேவைப்படக்கூடிய. ஏன்னா ராகு உட்காரும் போதே நான் தான் பெரிய டான்னு பேசுவார். எப்பயுமே ராகு தன்னுடைய இருக்கிற இடத்தை வயப்படுத்திக் கொள்வார். அப்ப சனியோட ஆட்சி வீடான அந்த வீட்டுல ராகு அப்படியே அந்த இடத்தையே ஆக்குபை பண்ணும்போது அது காலபுருஷனுடைய 11ஆம் இடம். உங்களுடைய ஆசைகள் கொஞ்சம் நடக்காத வண்ணமான நிராசையா போகும்போது கோவம் வரும். எப்பயுமே எப்போ கோவம் வரும்? 3 விஷயம் நடக்கும்போது தான் கோவம் வரும் இல்ல. ஒண்ணு ஆசைப்பட்டது கிடைக்காத போது கோவம் வரும். இன்னொன்னு நம்ம ஆசைப்பட்டதை யாராவது நடக்க விடலைன்னா அப்போ கோவம் வரும். கரெக்டு தானே? இல்ல நம்ம பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணோன்னு யாராவது பழி போடும் போது கோவம் வரும். இந்த 3 விஷயமும் இப்ப நடப்பதற்கான வாய்ப்புகள் லைட்டா இருக்கு. முதல் 15 நாளைக்கு கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதனால கொஞ்சம் கோவம் எட்டி பார்க்கக்கூடிய, தலைக்கு மேல ராகு இருந்து உசுன்னு சீறிட்டே இருப்பாரு அடுத்தவங்கள. அதுவும் எஸ்பெஷலி 5ஆம் இடமான குழந்தைகளை கொஞ்சம் அப்படியே வாயால பேசுறது, குழந்தைகளை நீ வேணாம் போ, நீ என்ன மறந்துட்ட போ அப்படின்ற மாதிரி எல்லாம் குழந்தைகள் மீதான ஒரு விஷயம் சொல்றதுன்ற மாதிரிலாம் இருக்கும். அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தை சேர்ந்த ஆட்கள் அடுத்த 15 நாட்கள் நல்லா இருக்கு. பெருசா கவலைப்பட வேணாம். நோயில இருந்து நிவர்த்தி. ஏன்னா டைரக்டா போய் உட்காந்து குருவோட சேர்ந்து சூரியன் என்ன பண்ணுவாருன்னா 5ஆம் பார்வையா குரு பார்க்கும்போது சூரியனும் சேர்ந்து கொள்வார். அப்படியே புதனும் அந்த இடத்துல உட்காந்து நல்ல மருத்துவம் கிடைக்கும், நல்ல வியாதிக்கான நிவாரணம் கிடைக்கும். எல்லாருக்கும் முதல் 15 நாட்கள் கொஞ்சம் உடல்நிலையில் கவனம். எஸ்பெஷலி இந்த இஎன்டி பிரச்சனை, த்ரோட் பிரச்சனை, த்ரோட்டு தான் மெயினா, தொண்டை அப்படின்ற இடம் தான்.
அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டார்களே போதும். அது 5ஆம் பார்வையா பார்க்கறாங்க. நீங்க பேசுகிற வார்த்தை, மந்திர உச்சாடனம் இதுலலாம் கொஞ்சம் அப்படியே அடிவாங்க. டயர்டா இருக்கு. என்னை யாரோ ஏதோ பண்ணிட்டாங்களா? எனக்குன்னு ஏதோ 4 எலுமிச்சம்பழம் உருட்டிட்டாங்களான்ற மாதிரி தலைக்கு மேல ராகு இருக்கும்போது இந்த லீலைகள்லாம் நடக்கும். அதெல்லாம் உங்க வாழ்க்கையை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்றத நம்புங்க. யாரும் உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்கன்றதையும் நம்புங்க. தேவையில்லாமல் சில இந்த மாதிரியான விஷயங்கள் மண்டைக்குள்ள போய் உங்க மண்டையை வந்து கொஞ்சம் அப்படியே சூடாக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் முதல் 15 நாட்கள். அதனால இதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். நிறைய இறை வழிபாடு தேவைப்படக்கூடிய தன்மையாக இருக்கு. என் பிரச்சனையே எனக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு, உன் பிரச்சனை வேற நான் பார்க்கணுமான்ற மாதிரி அதை பத்தியான ஒரு கவலை, அடுத்தவங்க பிரச்சனை எல்லாம் மண்டையில தூக்கி போட்டு உட்காந்து யோசிக்கிற ஒரு நட்சத்திரம் இந்த 27 நட்சத்திரத்துல ஒண்ணு இருக்குன்னா அது சுவாதியும் சதயமும் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இது 2க்கு மட்டும்தான். அவங்க பிரச்சனை விட்டு அடுத்தவங்க பிரச்சனை தான் முதல் கண்ணுல தெரியும். நம்ம திருவாதிரை ஆளு ஜாலி எஸ்கேப் ஆயிடுவார். ஆனா இந்த 2 பேர் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அதனால நீங்க அது எக்ஸ்பெஷலி சதையும் சொல்லவே வேண்டாம். அதனால நம்ம பிரச்சனை நிறைய இருக்கு, நம்ம அதை பார்ப்போம். அடுத்தவங்க பிரச்சனை இப்போதைக்கு நம்மளுக்கு வேணாம். அதனால மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கவலை கொள்ளாமல் இருங்கள். பண ரீதியான ஒரு தன்னிறைவு வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஸோ பணம் ஒன்றும் பெருசா செலவாகிற மாதிரி தெரியல. தெரிஞ்சு நிறைய சேமிப்பு வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஸோ ஒன்றும் பெருசா ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இந்த மாதம் இல்லை. நீங்க படிக்கக்கூடிய சதேசக்கார குழந்தைங்களா இருந்தா அப்படியே அஸ்யூஷுவல் அப்படியே போகுது, விட்டுருங்க. அதை பெருசா ஒன்றும் கண்டுக்க வேணாம். போங்க, அட்டண்டன்ஸ் போடுங்க, வந்துருங்க. உடம்பு முடியாட்டி ஸ்கூலுக்குலாம் போவேனா, ஜாலியாக வீட்டில் இருந்துக்கலாம். மறக்காம மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுருங்க. ஓகே. நீங்க ஒரு 25 வயதிலிருந்து ஒரு 50 வயதுக்குள் இருக்கக்கூடிய மீனாட்சி 25 வயதுக்குள்ள ஒரு 50 வயதுக்குள் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் சோசியல் மீடியால கவனமா இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல தயவு செஞ்சு கவனமாக இருங்கள். யாரையும் நம்பி ஜாமீன் ஜவாப் கையெழுத்து போடாதீங்க. யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. தலைக்கு மேல இருக்கக்கூடிய ராகு இந்த தசாபுத்திலாம் பார்த்து உங்களை பயங்கரமா ஆக்டிவேட் பண்ணி விட்டு உங்களை நடு ரோட்ல நிக்க வச்சிருவாரு. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஷேர் மார்க்கெட்டு போகாதீங்க. இதெல்லாம் வந்து இப்போ நீங்க பண்ண, ஏன்னா எப்போ நீங்கன்னு கிடையாது, யாருக்கு தலைக்கு மேல ராகு வந்தாலும் செவ்வாயோட கூடிய ராகு அமைப்பெல்லாம் வருது அப்படின்ற போது கண்டிப்பாக அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஏமாற்றத்தை, அவர்கள் பண ரீதியான ஏமாற்றத்தை சந்திப்பார்கள். இந்த தடவை இருக்குன்ற போது கொஞ்சம் கவனமா இருங்க. குரு வேற அங்கிருந்து பார்த்து மல்டிபிளா கிரியேட் பண்ணி விட்டுருவாரு. அப்ப நிறைய தரோம் நிறைய வரும்ன்ற ஆசையில் நம்ம கொஞ்சம் போய் மாட்டிக்காம இருக்கணும். அதை பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்க ஒரு 50 வயதிலிருந்து ஒரு 40 வயதிலிருந்து ஒரு 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய, 60 வயதை விட்டு 70 வயது வரைக்குமே இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. நான் சொன்ன மாதிரி மே 25ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப 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 கவனமா இருக்கணும். யாரோ எனக்கு அதெல்லாம் பண்ணிட்டாங்களா அதெல்லாம் பண்ணிட்டாங்களா நம்ம தாட்டு வரும்னு சொன்னீங்களா, அதெல்லாம் இந்த கேட்டகரி தான். அதெல்லாம் கடவுளை மிஞ்சி உங்களை எதுவும் பண்ண முடியாது. நம்ம ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி போட ஆண்டவனே நம்ம பக்கம்னு சொல்லிட்டு கலர் தூக்கி விட்டு கெத்தா போங்க. யாராலையும் உங்களை வீழ்த்தவும் முடியாது, யாராலையும் உங்களை அழிக்கவும் முடியாது. ஜெயிக்க பிறந்தவங்க நீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியெல்லாம் மறந்து கால் வைக்கிற இடமெல்லாம் உங்களுக்கு அப்படி காசு பணமா கொட்ட போகுது. அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் மேலோங்க போகிறது, உங்களுடைய செல்வாக்கு மேலோங்க போகிறது. அதனால எதை பற்றியுமே நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ராகு கெட்டதை மட்டும் தான் கொடுக்க மாட்டார். ராகு நல்ல நிறைய விஷயங்களையும் கொடுப்பாரு. நிறைய ஆத்ம பலத்தை கொடுப்பார், நிறைய தியானத்தை கொடுப்பார், நிறைய யோகத்தை கொடுப்பார். அதனால ராகு பற்றி பெருசா கவலைப்பட வேணாம். சொசைட்டி அப்படின்ற இடத்துல பேசும்போது மட்டும் கவனமா பேசுங்க. யாராவது உங்களை ஏமாத்தி சீட்டிங் பண்றதுக்குலாம் சான்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சே தான் நடக்கும். சரி போ அப்படின்னு மன்னிச்சு விட்டீங்கன்னா ஓகே, இல்லைன்னா அது ஒரு சின்ன ஒரு கவலையை கொண்டு வந்து விட்டுரும். அதனால கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மாமியாராக கூடிய வயதில் இருந்தவர்களாம் உங்க மருமகளிட விட ஒரு சின்ன மனஸ்தாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல மருமகள் பற்றிய ஒரு கவலை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல மருமகளா இருந்தா நான் கவலை, ஐயோ என் மருமகளுக்கு முடியல, ஐயோ என் மருமகள் கஷ்டப்படுதுன்ற மாதிரி யோசிப்பீங்க. கொஞ்சம் நம்மளுக்கு ஒத்து வராத மருமகளா இருந்தா கொஞ்சம் வாக்குவாதம் வரும். அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்லா நிம்மதியா தூங்குங்க. கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் தேவை, மனநிலையில் மிகுந்த கவனம் தேவை. அதுல மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும், வேற எதுவுமே வேணாம். சதய நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போகிறது என்பது மட்டும்தான் உண்மை. முடியும் நினைக்கிறவங்க உங்க குலதெய்வத்தை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்களேன். பார்த்துட்டு வந்து ஒரு விளக்க போட்டு வந்துருங்க. அப்பா சாமி, மிஸ்டர் ராகு தலைக்கு மேல வராராமா, வந்துட்டாராமா, கேது வேற உட்காந்துருக்காராமா, குரு வேற அங்கிருந்து என்னதான் பார்ப்பேன் அடம்பிடிக்கிறாராமா, அதுவும் விசேஷமான 9ஆம் பார்வையா பாப்பாராமா. அதனால என் புள்ள குட்டிக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது, எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுப்பா, என் குலதெய்வமே நீ தான் காப்பாற்றணும்னு போயிட்டு ஒரு இழுப்பெண்ணை போட்டு விளக்கேற்றிட்டு வந்துருங்க. இல்லைங்க நம்ம குலதெய்வமே நம்மளுக்கு தூரமாக தான் இருக்கு, போயிட்டுலாம் வர முடியலன்னா வீட்டில் வந்து அந்த ஃபோட்டோ வச்சுருப்பீங்க, அந்த ஃபோட்டோவுக்கு தினம் வந்து நான் இப்போ சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்க. உங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல். இந்த மந்திரத்தை சொல்லி குலதெய்வம் விளக்கு போடுங்க, வீட்டிலேயே விளக்கு போடுங்க. ஓகே, இதை நீங்கள் பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் உங்களிடம் வரவே வராது, அண்டவே அண்டாது.
உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத மன சஞ்சலங்கள் இந்த இடத்தில் நிவர்த்தி செய்யப்படும். சரியா? அந்த மந்திரம் என்னன்னா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, உங்க குலதெய்வம் பேரை சொல்லிட்டு பராக் பராக் பராக். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, உங்க குலதெய்வம் பேரை சொல்லிட்டு பராக் பராக் பராக். அம்மனோடு சேர்ந்த மூர்த்தியாக இருந்தால் அம்மன் பேரை சொல்லிட்டு பின்னாடி மூர்த்தி பேரை சொல்லுங்க. இப்ப கருப்பசாமியா இருந்தா கருப்பசாமி, சொர்ணசாமியா இருந்தா சொர்ணசாமி. இதை சொல்லி முடிச்சுட்டு ஓம் க்ளீம் குலதெய்வம் பேர் சொல்லி வசி வசி இதை சொல்லுங்க. குலதெய்வம் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து உட்காந்துரும். இப்போதைக்கு குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ராகு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக குலம் வந்து உட்கார்ந்து விடும். குலம் தலைப்பதற்கான வழியெல்லாம் தெரிய போகிறது. நீங்க தான் இருந்து உங்க குலத்தை காப்பாற்ற போறீங்க. எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். 60 வயது தாண்டியவர்கள் மட்டும் இந்த விஷயத்த பண்ணுங்க. சின்னவங்க இருக்கவங்க கொஞ்சம் அப்படியே உங்க வேலையெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய வந்து குலதெய்வத்துடைய எனர்ஜி எனக்கு உங்களுக்கு சொல்லும் போதே கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அது பெண் தெய்வமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதை பார்க்கும்போது பெண் தெய்வத்துடைய எனர்ஜி ரொம்ப சூப்பரா இருக்காது. கன்னி பெண்ணுடைய வழிபாடு, பெண் குழந்தைகள் வழிபாடு, கன்னிமாருடைய வழிபாடெல்லாம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய காலகட்டமா இருக்கு. வாராகியை பிடிச்சுக்கோங்க. வாராகி வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய வல்வினைகள் அனைத்தும் தீர்ந்து போடும். முருகனை பிடிச்சுக்கோங்க. வந்த வினையும் வருகின்ற நல்வினையும் கந்த நருளாலே உங்களுக்கு காணாமல் போவது சத்தியமாக நிகழும். முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. 33 கோடி தேவர்களும் அந்த ஒற்றை நாமத்தில் வந்து அடங்கி விடுவார்கள். அதனால முருகனுடைய மந்திரத்தை வந்து மூச்செல்லாம் சொல்லிட்டே இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு, கர்ம வினை கழிவதற்கு. அப்ப சதய நட்சத்திரக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எந்த முருகனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச முருகனை கூப்பிடுங்க. ஆனா முருகான்ற நாமத்தை மட்டும் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 51 தடவை, இல்லைன்னா அவசரமா இருக்கீங்கன்னா ஒரு 27 தடவையா சொல்லிட்டு அந்த நாமத்தை சொல்லிட்டு போங்க. மிஞ்சி போனா ஒரு செகண்ட், ஒரு 5 நிமிஷம் ஆப்பதா, 5 நிமிஷம் கூட டைம் இல்லாம இருக்கோம் நம்ம. அதனால அதை சொல்லிட்டு நீங்க வெளியில் கிளம்பி வாருங்கள். மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதை பார்த்து முடிச்சுட்டு நீங்க இதை போகும்போதே உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வேலும் மயிலும் தெரியும். முருகன் நான் உங்க கூட இருக்கேன்றத பயங்கரமான சமிக்கைகள் மூலமாக உங்களுக்கு காப்பிடுவான். வண்டியில போகும்போது நீங்க முருகனை பார்ப்பீங்க. திறந்தா முருகன் தெரிவாரு. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முருகனுடைய எனர்ஜி எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியுது. சூப்பரா இருக்க போது சதய நட்சத்திரத்திற்கு இந்த 2025வது வருட ஜூன் மாதம்.